Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல குக்கர்ல வந்து சட்டுன்னு வந்து வெஜிடபிள் குருமா வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்துறலாம். அது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ்ல வந்து குக்கர் வந்து வெச்சுக்கோங்க. குக்கர் வச்சிட்டு இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம செய்ய போற குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சமையலே செய்ய தெரியாதவங்க கூட சட்டுன்னு வந்து இந்த மாதிரி குருமா வந்து ஈஸியாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் வந்து போட்டாச்சு. பெருஞ்சீரகம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கடுத்து பெரிய வெங்காயம் வந்து பல்லாரி வந்து ஒன்று வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பல்லாரி வந்து சேர்த்தாச்சு. இந்த பல்லாரி வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பல்லாரி வந்து நல்லா வதங்கினதுக்கு அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கினதுக்கு அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து காய்கறியை வந்து சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற காய்கறி என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 வந்து நான் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த காய்கறியும் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நான் என்னென்னு சேர்க்க போகிறேன்னா பட்டாணி வந்து சேர்க்க போகிறேன். ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் பட்டாணியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வந்து அந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து குருமாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா குருமா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து பொட்டுக்கடலையும் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்தாச்சு. இப்போ கூடவே வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குருமா வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கூட வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுடலாம். கூடவே வந்து மல்லி இலைகள் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வந்து வச்சுருங்க. ஒரு விசில் வரையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வந்தோடனே நீங்கள் வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே இந்த குருமா வந்து நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.